அலகாபாத் உயர்நீதிமன்றம் எடுத்த அந்த மின்னல் வேக அதிரடி யூட்டர்னை பார்த்து சட்ட வல்லுநர்களே வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. நம்ம அண்ணாத்த ராகுல் காந்தியின் இரட்டை குடியுரிமை வழக்கில் தான் இந்த மின்னல் வேக சம்பவம் நடந்திருக்கு. இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு எதிராக எஃப்ஐஆர் போட சொன்ன அதே நீதிமன்றம் 24 மணி நேரத்துக்குள் தன் சொந்த உத்தரவை தானே நிறுத்தி வைத்து இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மின்னல் வேக சாதனையை செஞ்சிருக்கு. இது சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது தானா? சாதாரண குடிமகனுக்கும் விஐபிகளுக்கும் ஒரே மாதிரியான நீதிதான் கிடைக்கிறதா என்ற கேள்வியை மீண்டும் பலமாக எழுப்பியிருக்கு. முதல்ல இந்த சர்ச்சையின் பின்னணியை தெரிஞ்சுப்போம். 2015 சுப்பிரமணிய சாமி தான் முதலில் இந்த புகாரை எழுப்பினார். 2003ஆம் ஆண்டு லண்டனில் ராகுல் காந்தி பெக்காப்ஸ் லிமிடெட் என்கிற நிறுவனத்தை தொடங்கினார். அதில் அவருக்கு 65% பங்குகள் இருந்தன. அந்த நிறுவனம் 2005 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் தாக்கல் செய்த ஆவணங்களில் ராகுல் காந்தி தன்னை ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் என்று குறிப்பிட்டிருப்பதாக சுப்பிரமணிய சுவாமி ஆதாரங்களை அடுக்கினார். இது குறித்து நாடாளுமன்ற நெறிமுறை குழுவிடம் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த குழு ராகுலிடம் விளக்கம் கேட்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, அது அந்த கம்பெனியின் டைப்போ எரர், அதாவது ஒரு சின்ன எழுத்து பிழை என்று ராகுல் சொன்னதை ஏற்று அந்த புகாரை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டது அந்த குழு. வருமான வரி தாக்கல் போன்ற மிக முக்கியமான விஷயங்களில ஒரு நிறுவனத்தின் பங்குதாரரின் குடியுரிமையை குறிப்பிடும் பொழுது இப்படி ஒரு டைப்பிங்கரை செஞ்சாங்க என்பதெல்லாம் எப்பேற்பட்ட சால்ஜாபு. அதே பழைய விவகாரத்தை கையில் எடுத்து கர்நாடகாவை சேர்ந்த விக்னேஷ் சிஷிர் என்பவர் மீண்டும் ஒரு போர்க்கொடியை தூக்கினார். வெறும் பழைய டாக்குமெண்ட்கள் மட்டுமல்ல, ராகுல் காந்தி தன்னை பிரிட்டிஷ் குடிமகன் என்று ஒப்புக்கொண்ட பல ரகசிய இமெயில்கள் தன்னிடம் இருப்பதாக கூறி அதிர வைத்தார் விக்னேஷ். முதலில் இந்த வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் குடியுரிமை விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. ஆமாமா, ராகுல் போன்ற விஐபிகள் என்றால் அதிகாரம் இருக்காதுதான். ஆனால் விக்னேஷ் விடவில்லை. அந்த தீர்ப்புக்கு எதிராக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கை ஆழமாக விசாரிக்காமல் மேலோட்டமாக பார்த்து விட்டது என்று கூறி மனுவை விசாரணைக்கு ஏற்றது. அதன் தொடர்ச்சியாக தான் ஏப்ரல் 17 அன்று இந்த அதிரடி உத்தரவு வந்தது. ராகுல் காந்தி மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள். இந்த உத்தரவு பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. ஆனால் அந்த உத்தரவின் அதிர்வை உணர்வதற்கு முன்பே அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அதே நீதிமன்றம் அந்த உத்தரவை நிறுத்தி வைத்தது, யூ-டர்ன் அடித்தது. இதனால் இனி இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க முடியாது, சம்மன் அனுப்ப முடியாது, புலன் விசாரணை செய்ய முடியாது, கைது செய்ய முடியாது. மொத்தத்தில் இந்த தடையை நீதிமன்றம் நீக்கும் வரை ராகுலின் ஒரு ரோமத்தை கூட தொட முடியாது. இந்த வழக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிவிட்டது. நிறுத்தி வைப்பதற்கு நீதிமன்றம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ராகுல் காந்தியின் விளக்கத்தை கேட்காமல் இந்த உத்தரவை பிறப்பித்தது தவறாம். அதனால தான் செய்த தவறை தானே திருத்தி இந்த நிறுத்தமாம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஒருவரை பற்றி விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை, ஒரு புகாரில் எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமா என்பதை குற்றம் சாட்டப்பட்டவரிடமே கேட்டு நீதி சொல்லும் இந்த புதிய நீதி பரிபாலனம் செம்மையா இருக்குல்ல? அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. ராகுல் என்றால் மட்டும் நம்ம சட்டம் இழகி விடுகிறது. ஒரு இயக்கத்தின் மேல் கொலைப்பழியே சொன்னாலும் மன்னிப்பு. பிரதமரை திருடன் என்றால் நோ தண்டனை. மக்களை திருடர்கள் என்றால் தண்டனை கொடுத்து அதை நிறுத்தி வேற வைக்கிறது. ஊழல் வழக்கில் 3 நிமிடத்தில் ஜாமீன் கொடுக்கிறது. ஒரு சாமானியன் நீதிக்காக ஆண்டு கணக்கில் காத்து கிடக்கையில அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக கிடைக்கிறது எல்லாம்? அது என்ன மாய மந்திரம் என்று உங்களுக்கு தெரிஞ்சா பிளீஸ் தயவு செய்து சொல்லுங்க. அப்பாவி இந்தியர்களுக்கு உதவும். சட்டம் சொல்லும் இந்த இயற்கை நீதி சரிதான். ஆனால் இதே வேகம் ஒரு சாதாரண சாமானிய மனிதனின் வழக்கில் காட்டப்படுமா? அதிகாரமும் செல்வாக்கும் இருந்தால் நீதிமன்ற உத்தரவுகளே ஒரே நாளில் மாறிவிடும் என்கிற எண்ணத்தை எழுப்புகிறது இந்த செய்தி. ஆச்சரியமான மின்னல் வேக நீதித்துறை தான் போங்க. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? இது சட்டத்தின் கடமையா இல்ல அதிகாரத்தின் சலுகையா? கமெண்ட் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் செய்யுங்க.